இப்போ பொதுவாவே நம்ம விவசாயிகள் பயிர் பண்ற எல்லா பயிருமே வந்து ஹைபிரிட் தான். அந்த ஹைபிரிட் அவங்க டிசைனிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ரசாயன உரங்கள் குடுத்தா மட்டும் தான் அந்த பயிர் வேகமா வளர்ந்து அதிகப்படியான ஈல்டு கொடுக்கக்கூடிய மாரி தான் நம்ம பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இயற்கை விவசாயத்தில அதுதான் பயன்படுத்துறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, ரசாயன விவசாயங்கள் குடுக்காம அது வந்து நம்ம விவசாயம் பண்றது ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலையா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பூ 2 கிலோ வருது அப்படின்னா, கெமிக்கல் ஃபார்மிங்கில, ஆர்கானிக் ஃபார்மிங்கில 1 கிலோ தான் வரும். அப்ப அதுக்காகிற செலவினங்கள் வந்து அதிகமா நமக்கு வந்து தேவை இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகுன்னா, நம்ம குடுக்க வேண்டிய வந்து ஒரு ஒரு ரூ. 10 கிலோவுக்கு சேர்த்து குடுத்தா மட்டும் தான் ஒரு விவசாயிக்கு வந்து லாபமா இருக்கும். நாங்க தொடர்ச்சியா இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படி உங்களுக்கு தரமான பொருள குடுக்கணும் அப்படின்னா, நாங்க தொடர்ச்சியா இயற்கை விவசாயம் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க தொடர்ச்சியா ஆதரவு குடுத்துட்டே இருக்கணும். ஸோ அப்போ ஒரு கட்டாயமா விலை அதிகம்ங்கிறது வந்து தொடர்ச்சியா இருந்து தான் தீரும். ஆனா நீங்க அந்த விலைக்கு தகுந்த தரம் என்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியும். தரமான பொருள குடுக்குறது எங்களுடைய கடமை. ஸோ எங்களுக்கு ஆகுற செலவினங்கள வந்து பகிர்ந்துக்கிறதுக்காக நாங்க ஒரு கிலோவுக்கு ரூ. 10 சேர்த்து குடுக்க வேண்டிய எங்களுடைய தேவைகள் இருக்குது. அதை புரிஞ்சு நீங்க எங்க ஒத்துழைப்பு குடுக்குமாறு கேட்டுக்கிறோம். நன்றி.